ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிபுடன் லெவல்ல எபிசோட் 381 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சில பத்தின வீடியோக்குள்ள டேரக்டா என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு போன எபிசோட்ல நம்ம நருட்டோ நிறைய பேர்த்த காப்பாத்திருப்பான்ல, அதெல்லாம் அவங்க அப்பா நினைச்சிட்டு அப்படியே நீ குஷினா மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுவாரு. அப்படியே நம்ம தலைவர் இருக்கான்ல, ஒட்டு மொத்த 9 டெய்ல்ஸ் பவரையும் ஒன்னு கூட்டி அப்படியே கிளம்புவான். உடனே டோபி ராமாடே கிறுக்கு பேல எங்கடா போற அப்படின்னு சொல்லவும் நான் போய் காப்பாத்த போறேன்ற மாதிரி போவான். உனக்கு தான் தெரியும்ல இந்த மாதிரி சேஜ் ஜுட்ஸு தவிர எதுவுமே யூஸ் ஆகாதுன்னு, அப்புறம் ஏன்டா போறேன்னு சொல்லிட்டு டோபி ராமா புலம்பி தள்ளுவாரு. உடனே நம்ம நருட்டோவும் ஸ்டாப் அடிச்சுட்டு ஓஹோ ஆமா மறந்துட்டேன்ல, உடனே 9 டெய்ல்ஸ் எல்லாம் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கும். ஏண்டா இதுக்கு முன்னாடி இந்த ஹொக்காகேயோட லூசு பேல இருக்கேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே கழுவி ஊத்திட்டு இருக்கு. உடனே 9 டெய்ல்ஸும் ஐடியா கொடுக்கும், இந்த மாதிரி வந்துட்டு உன்னால 9 டெய்ல்ஸோட சக்கராவையும் சேஜ் மோடுக்கும் ஒரே டைம்ல போக முடியும் அப்படின்றத 9 டெய்ல்ஸ் சொல்லும். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி நருட்டோ ஆச்சரியப்படுவோம். உடனே 9 டெய்ல்ஸ் சொல்லும், இது எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நீ சேஜ் மோடு கத்துக்கிட்டு இருக்கப்ப, கிட்டத்தட்ட அந்த நகாட்டோ கூட நீ ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்ப, நீ சேஜ் மோட்ல இருக்கிறப்ப நீ வந்துட்டு உன்னோட 9 டெய்ல்ஸ் சக்கராவை யூஸ் பண்ணிருப்ப. ஆனா அதே மாதிரி தான் நீ சேஜ் மோடு கத்துக்கிட்டு இருக்கப்பையும் உன்னால பண்ணிருக்க முடியும். பட் நான் தான் அதை இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா அந்த தவளை சக்கரா கூட என்னோட சக்கராவை லிங்க் பண்றது எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு 9 டெய்ல்ஸ் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த டைம் நீ வந்து சேஜ் மோடையும் 9 டெய்ல்ஸ் சக்கராவும் ஒரே டைம்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 டெய்ல்ஸ் அலோவ் பண்ண, உடனே நம்ம நருட்டோ டே கிறுக்கு பேலே அப்படின்னு சொல்லி, அப்புறம் உடனே 9 டெய்ல்ஸ் வந்து டே லூசு பேலே அப்படின்னு மாத்தி திட்டிக்குவானுங்க. அப்புறம் இந்த மேட்ரு எல்லாமே வந்துட்டு நம்ம மினாட்டோக்கும் கேட்டுரும். அதுக்கப்புறம் மினாட்டோட குராமாவுக்கும் புரிஞ்சு போயிடும். உடனே அவங்க 2 பேருமே வந்துட்டு நம்ம நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தயாராகிறாங்க. அண்ட் நருட்டோ இதுக்கு முன்னாடி சேஜ் மோடு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தான். பட் இப்ப டக்குனே சேஜ் மோடுக்கு போயிட்டு அதே மாதிரி நேச்சர் எனர்ஜியை அழகா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் 2 பேருமே கெத்தா நின்றுட்டு இருக்கப்ப மினாட்டோ வந்துட்டு ஜெயண்ட் ரசிங்கன்னு உருவாக்குவாரு. அண்ட் டக்குன்னு வந்துட்டு நம்ம டோபி ராமா இருக்கார்ல, அவர் 2 பேத்தையும் எங்கேயே டெலிபோர்ட் பண்ணி விடுவாரு. அண்ட் ஒபிட்டோக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க இங்கதான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 2 பேரும் செம ஸ்பீடா போயிட்டு ரசிங்களை தூக்கி அடிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் அவன் 10 டெய்ல்ஸோட சக்கராவை யூஸ் பண்ணி பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் வந்து அழகா அந்த 10 டெய்ல்ஸ் சக்கராவை உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்பீர் எடுத்து அட்டாக் பண்ணுவான். அதாவது ரசங்கனே வந்து வெடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் 2 பேர் தெரிச்சு போய் விழுவானுங்க. அண்ட் அந்த பிளாக் ஸ்பீர் இருக்கிறனால தான் ஒபிட்டோ இவ்வளவு தூரம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அதை நம்ம நருட்டோ புரிஞ்சுக்கிட்டான். உடனே நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் ஸ்பீரை தான் அழிக்கணும்னு சொல்லிட்டு நருட்டோ வந்து சக்கரா பாம் பிளஸ் அந்த சேஜ் எனர்ஜி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒரு சக்கரா பாம் உருவாக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் செம்ம ஸ்பீடாகவும் பயங்கர பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதெல்லாம் டோபி ராமாவை பார்த்துட்டு கண்டிப்பா நருட்டோ வந்து ஹாஷிராமாவை பீட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே மினாட்டோவும் வந்துட்டு நம்ம நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் அந்த சமயத்துல வந்து ஒபிட்டோ வந்து அவனோட உள்ளுக்கு இருக்க 10 டெய்ல்ஸை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிருவான். அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு மதரா கன்ஃபார்ம் பண்ணிடுவான், இன்ஃபைனைட் கியூஎம்ஐயை ஆக்டிவேட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த அளவுக்கு பயங்கரமா நம்ம நருட்டோ கொண்டு போறதை பார்த்துட்டு சாஸ்கே பொறாமப்பட்டு அப்படியே அவனுமே வந்து கையை பூரா அப்படியே விரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே இந்த இடத்துல ஒபிட்டோ வந்துட்டு சுத்தி இருக்க பேரியரை வந்து ஓபன் பண்ணி விட்டுருவான். I'll just spend it there for now. Then we can fight alongside Naruto the others. அண்ட் எல்லா மக்களுமே வந்துட்டு செம்ம ஃபயரோட உள்ள வருவாங்க. எப்படியா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ள வருவாங்க. பட் அந்த டைம்ல ஏதோ ஒரு மரம் மாதிரி விஷயம் பெருசா வளர்ந்து அதோட ரூட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டு சதன்னு பிடிக்க ஆரம்பிக்கும். பிடிச்சது மட்டும் இல்லாம எல்லாத்தோட சக்கராவி உறிஞ்சி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவங்க வந்து தோலும் அப்புறம் வந்து எலும்பு மட்டும் மிஞ்சுற மாதிரி எல்லா சக்கரா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். இதை கண்டு எல்லாரும் செம்ம ஃபாஸ்டா தெரிச்சு ஓடுவானுங்க. அண்ட் வந்து கில்லர் பீல தெரிச்சடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பாரு. அப்பதான் 8 டெய்ல்ஸ் சொல்லும், இது வந்து காட் ஆஃப் ட்ரீ, அதாவது டிவைன் ட்ரீ. இந்த ட்ரீ வந்து ஈஸியா வந்து யாருக்கிட்ட அதிகமான சக்கரா இருக்கோ அவங்கள்ட்ட இருந்து அழகா வந்து சக்கராவை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். அப்படிதான் எல்லாத்தோட சக்கராவையும் அழகா உறிஞ்சி எடுத்துச்சு. அண்ட் 9 டெய்ல்ஸோட சக்கரா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருச்சு. அதாவது நம்ம நருட்டோ அதுக்கு ஷேர் பண்ணிருப்பான்ல, அந்த சக்கரா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துருச்சு. நம்ம ஆஷிராமாக்கெல்லாம் சுத்தமா புரியல, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, உடனே மாதரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். இது சொல்ல போனா வந்துட்டு இதுதான் வந்து எல்லாத்துக்கும் சக்கரா கொடுத்த ஒரு விஷயம். அதாவது இதுல இருந்து தான் மனுஷங்களாம் வந்துட்டு சக்கராவை ஆட்டையை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அதோட சக்கராவை அந்த மரம் திருப்பி எடுத்துக்குது அப்படிங்கிறத சொல்லுவான். பட் ஆஷிராமாக்கு ஒண்ணுமே புரியல. உடனே நம்ம மதுரா வந்துட்டு ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பிப்பான். பட் ரினேகனோட நின்றுகிட்டு இருப்பான். பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சில மனுஷங்க தான் இருந்தாங்க. ஸோ யார்கிட்டையும் சக்கரா இல்லை, யாரும் ஷினோபியா கிடையாது. பட் இருந்தாலும் மனுஷங்களாவே சண்டை போட்டுக்கிட்டாங்க, மனுஷங்களாவும் சாவ ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து இந்த டிவைன் ட்ரீ இருந்துச்சு. பட் இந்த டிவைன் ட்ரீயை பத்தி யாருக்கும் அவ்வளோ தெரியாது. பட் இருந்தாலும் எல்லாருமே அதை வந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு காடா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம்ல வந்து ஒரு பழம் ஒன்று அந்த மரத்துல இருந்து வந்துச்சு. பழம் வருது சகஜம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறது எனக்கு புரியுது. பட்
அந்த பழம் வந்துட்டு அதில் தான் சக்கரா பழம். பட் அந்த பழத்தை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்தாலும் அந்த ஊரோட பிரின்சஸ் வந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வாரில் வந்து தோத்துக்கிட்டு இருந்த ஒரு நாடா இருந்துச்சு. பட் அந்த பழத்தை சாப்பிட்டக்கு அப்புறம் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு காட் லெவலுக்கு வந்து பவர் உருவாச்சு. ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணி ஒத்தால நின்று மொத்த வாரி ஜெயிச்சாங்க. அண்ட் அந்த பழத்தை கூறு ஓட்டு தின்னவங்க யாருன்னு பார்த்தா காகுயா ஒட்சுட்சுகி. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டு மனுஷனா வந்துட்டு சக்கரா அதாவது சக்கரா வந்து மனுஷனா ஆனாங்க. பட் அந்த மரம் சும்மா விடுமா? அந்த மரம் வந்துட்டு எனக்கு அந்த பழம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 10 டைல்ஸா மாறி வந்துச்சு. பட் அந்த மரத்தை தடுத்தது, அதாவது அந்த 10 டைல்ஸை தடுத்தது யாருன்னு பார்த்தா காகுயா ஒட்சுட்சுகியோட பையன், பேரு ஹாகரோமோ. அந்த ஹாகரோமோ யாருன்னு பார்த்தா அவரு தான் சேஜ் ஆஃப் 6 பாத், அதாவது இந்த சினோபி எல்லாத்துக்குமே அவர் தான் ஃபாதர். நின்ஜுட்சு, அதாவது அவர் ஆரம்பத்தில் நின்சு அப்படின்னு தான் கூப்பிட்டாரு, அது உருவாக்குனதும் அவர் தான். அண்ட் அதுக்கப்புறம் மதுரா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். இந்த சக்கரா மனுஷங்களுக்கு கிடைச்சனால தான் அவங்க ரொம்ப கொடூரமானாங்க. அதனால தான் வந்து இந்த ஊருக்கே ஒரு அழிவு உருவாச்சு. ஸோ அதனால தான் யாருக்குமே பீஸும் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த சக்கரா எல்லாத்தையும் நான் திரும்பி கொடுத்து நான் வந்து இந்த சுக்கியோமி உலகத்தில், அதாவது கெஞ்சுட்சு உலகத்தில் நான் எல்லாத்தையும் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கும் அந்த வெறுப்பு எதுவுமே இருக்காது, அது ஒரு புது வேர்ல்டாக இருக்கணும்னு சொல்லி மதுரா சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அந்த டைமில் வந்து டோபி ராமா வந்துட்டு ஏதோ உதவி செஞ்சுட்டு இருப்பார். யாருக்குன்னு பார்த்தா நருட்டோக்கு. ஏன்னா நருட்டோ வந்துட்டு அந்த மரம் வந்து தூக்கிட்டு போயிருக்கும். உடனே டோபி ராமா ட்ரை பண்ணுவார், பட் ஒன்றுமே நடக்காது. அண்ட் மினாட்டோ கிட்ட ஹெல்ப் கேட்பாரு, பட் மினாட்டோ கிட்டையும் சக்கரா இல்லை. அண்ட் டோபி ராமாவும் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த மரத்தை சத்துன்னு யாரோ வெட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா தேர்டோக்காக ஹிருசன் சருட்டோபி எப்படியோ உயிரோட வந்துட்டாரு, நருட்டோவையும் காப்பாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் டோபி ராமா 3 பேத்தையும் அப்படியே டெலிபோர்ட் பண்ணி வேற இடத்துக்கு கூட்டு போயிடுவாரு. ஆனால் அங்கே போயிட்டு நருட்டோ சுத்தி முட்டி பார்த்தா பல பேர் இறந்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெறியாயிருவான் நருட்டோ. ஏன்டா இப்படி ஏன்டா பண்ணி தொலைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான ஒரு ஜனமாவே மாறிடுவான் நம்ம நருட்டோ. அண்ட் சாஸ்கேலாம் வந்து நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான், பட் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டான். பட் இந்த இடத்துல அந்த மரம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும்னா கிட்டத்தட்ட 3 கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த 3 கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக அதால் வந்து இந்த இன்ஃபினிட் சுக்கியோமி ஆக்டிவேட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் போதும் அந்த ப்ராஜெக்ட் சுக்கியோமி, அதாவது இன்ஃபினிட் சுக்கியோமி ஆக்டிவேட் ஆயிரும். அந்த மேலே இருக்க ஒரு பூ இருக்குல்ல, அது மட்டும் ஓப்பன் ஆகி டேரக்டா 3 கண்ட்ரோல் எடுத்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், எல்லா மக்களும் கெஞ்சுட்சுல போயிருவாங்க. அதுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தான் தேவைப்படுது. அண்ட் சாக்குரால அந்த இடத்துல வந்துகிட்டு படுத்து கிடப்பா, சுத்தமா அவளால எந்திரிக்க முடியாது. அண்ட் கில்லர் பியும் எப்படியோ ஒரு ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஆனா அப்படியே வந்து ஒபிட்டோ வந்து பார்த்தா அவன் தைரியமா சொல்லுவான், இந்த மாதிரி வந்து அவ்வளவுதான் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் நீங்க கரெக்டா வேலையை முடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அந்த மரம் அத்தான் தண்டி வளர்ந்து நிக்குது. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடல இடையில வந்து ஹிஸ்டரி சொல்லியிருப்பாங்க. வழக்கம் போல அந்த ஹிஸ்டரி வந்து நான் கண்டிப்பா வந்து ரீவின் பண்ணி சொல்லி காட்டுவேன், அதே மாதிரி சொல்றேன். அண்ட் இந்த காகுயோ அப்படின்னு சொல்ற ஒரு பிரின்சஸ் காகுயா ஒட்சுட்சுகி அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த சக்கரா பழத்தை சாப்பிட்டுருப்பாங்க. அதுவும் இந்த டிவைன் ட்ரீல இருந்து ஆட்டையை போட்டு தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இந்த சக்கரா அதை சாப்பிட்டனால வந்துட்டு அவங்களுக்கு பல சக்கரா கிடைச்சிருக்கும், காட் லெவலுக்கு மாறி இருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த சக்கரெல்லாம் கொடுத்தது யாரு? இந்த மரம். அந்த மரம் திருப்பி பழி வாங்குறதுக்காக 10 டைல்ஸா மாறி வந்துச்சு. ஸோ அதை வந்து 10 டைல்ஸோட லாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி ஆகணும் இந்த மரம். ஸோ இந்த மரம் வந்து திரும்பி வாங்குறதுக்காக வந்திருக்கு. பட் இருந்தாலும் ஹாகுரோமோ எப்படியோ தடுத்து நிறுத்திட்டாரு. இந்த ஹாகுரோமோ யாருன்னு பாக்குறப்ப காகுயா ஒட்சுட்சுகியோட பையன். ஸோ இவர் தான் வந்து இந்த மொத்த ஷினோபி வேர்ல்டு உருவாக்கி இருக்காரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஷினோபிஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். அவர் தான் நின்ஜுட்சு அது எல்லாமே கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் இந்த 10 டைல்ஸ்ங்கிறத செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கும் சென்ட் பண்ணி விட்டது வந்துட்டு நம்ம ஹாகுரோமோ தான். ஸோ ஹிஸ்டரிங்கிறது இந்த எபிசோட்ல அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.